பாடல்கள் வெளியீட்டு விழா நேற்றுக்கு நடந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது தயாரிப்பு நிறுவனம் மார்டின் புரொடக்ஷன்ஸ், தயாரிப்பாளர் திரு எஸ் மார்டின், அவங்களுடைய முதல் திரைப்படம், முதல் தயாரிப்பா இந்த படம் தயாரிருக்கு. இதனுடைய சக்தி அடித்தளம் அப்படின்னா நம்முடைய முத்தமிழறிஞர் தமிழக முதல்வர் கலைஞர் அவருடைய ஸ்கிரிப்ட், அவருடைய கதை திரைக்கதை வசனத்துல உருவாகி இருக்கிற 75வது படம், கலைஞருடைய 75வது படம். அதே மாதிரி இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா சாரினுடைய 50வது படம் அப்படிங்கிற ஒரு 2 அழகான சக்திகளோட இந்த திரைப்படமானது ஆரம்பிக்கப்பட்டு சென்ற அக்டோபர் மாதத்தோட படப்பிடிப்பு நிறைவடைந்து நேற்று பாடல்கள் வெளியாகி அடுத்து பொங்கலுக்கு திரைப்படம் வெளிவரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில மற்ற வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துல முக்கியமா நிறைய அம்சங்கள் இருக்கு. குறிப்பா இந்த ஸ்கிரிப்டுக்கு எப்படி இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ அதை அத்தனையும் கொடுத்து உதவன திரு மார்டின் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. எந்த விதத்தில் அப்படின்னா, நிறைய ஸ்டார் காஸ்ட் இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு 45 நடிகர் நடிகைகள் முழுக்க நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு வெயிட்டான ஒரு கதாபாத்திரம், ஒரு அழகான ஒரு ரோல் இந்த படத்துல நெடுகி நிரம்பி இருக்கு. குஷ்பு அவங்களுடைய கதாபாத்திரமாகட்டும், இல்ல சுமன் சாரனுடைய கதாபாத்திரமாகட்டும், நமிதா இந்த படத்துல முழுக்க மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. மீரா ஜாஸ்மின், ரம்யா நம்பீசன், நாசர் சார் அப்படின்னு ஒரு நீண்ட பட்டியல் இந்த திரைப்படத்துல நடிகர் நடிகையினுடைய பெரிய ஒரு பலம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், இது இன்னும் ஒரு டெக்னீஷியன்ஸினுடைய படம் அப்படின்னு கூட சொல்லலாம். டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன் டீம் அமைச்சார். கேமரா BL சஞ்சய், நேற்று விழாவிலேயே நிறைய பேர் குறிப்பிட்டு பேசின கேமரா சஞ்சய் சார். அவர் நம்ம மூத்த கேமராமேன் லோக்நாத் அவருடைய மகன். இந்த படத்துல ரொம்ப அற்புதமான ஒரு அவருடைய கேமரா, மிகப்பெரிய அளவுல படம் வெளியான அடுத்த நாள் பெரிய அளவுல கேமரா என்பது பேசப்படும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. குறிப்பா பாடல்கள், அதான் நேற்று நம்ம பார்த்த விஷயம். இசையமைப்பாளர் வித்யாசாகருடைய இசையில 5 பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த படமானது ஒரு 1959 ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னால நடக்கிற கதை, ஒரு பீரியட் பிலிம் அப்படிங்கிறதால இதனுடைய கம்போசிங் ஆரம்பிக்கும் போதே டைரக்டர் சாரி சரி நானும் சரி, இந்த டியூன் எல்லாமே அந்த காலகட்டத்தை நினைவூட்டுற மாதிரியும் இருக்கணும், அதே சமயத்துல நவீனத்தன்மையில எதுவுமே இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு 2 கட்டுமானங்களுக்குள்ளதான் இந்த மெட்டமைக்கிற பணி ஆரம்பிச்சோம். வித்யாசாகர் சார் அதுக்காக பிரத்யேகமா ஒரு கிட்டத்தட்ட 25 நாள் லண்டன்லேயே போய் தங்கி அங்க இருக்கிற சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மூலமா இசையை கோர்வு செய்து அப்புறம் புடாபஸ்ல அதை ரெக்கார்ட் பண்ணி திரும்பியும் லண்டன்ல அந்த ஒட்டுமொத்த பாடல்களை மிக்ஸ் பண்ணி நேற்று எடுத்துட்டு வந்தாங்க. அதுதான் நடந்திருக்கு. ரீ ரெக்கார்டிங்கும் இப்போ போயிட்டு இருக்கு. ரீ ரெக்கார்டிங்கும் அதே ஸ்டைல் தான். அதே மாதிரி லண்டன்ல சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மூலமா தான் ரீ ரெக்கார்டிங்கினுடைய பல இசைக்கோர்வைகள் நடைபெற்று இருக்கு. ஆக இந்த படத்துல குறிப்பா இசை என்பது நாங்க ரொம்ப அக்கறையும் கூடுதல் கவனமும் எடுத்துக்கிட்டோம். படத்தில் மொத்தம் 5 பாடல்கள், 5 பாடலும் நான் தான் எழுதினேன். ஒவ்வொரு பாட்டிற்கும் ஒரு நிறம் அப்படிங்கிற மாதிரி நாங்க குறிச்சு வச்சுக்கிட்டோம். உதாரணமா இது டூயட் அப்படின்னா வெறுமனே ஒரு படத்துக்குள்ள வர்ற டூயட் ஆயிடாம அது கதைக்களத்தோட கலந்து வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அவர் கதை எழுதும் போதே அந்தந்த விஷயங்களுக்கு தகுந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அவர் கிரியேட் பண்ணி கொடுத்தார். அதனால மழையில் குளித்த மலர்வனம் அப்படிங்கிற ஒரு பாடல் முழுக்க அந்த டியூலிப் ஃபிளவர்ஸ்குள்ள போய் எடுத்தோம் ஹாலாண்ட்ல. அதே மாதிரி ஒரு நிலா ஒரு குளம் அப்படின்னு இன்னொரு டூயட் சாங், அந்த பாடல் முழுக்க ரோம்லயும் வென்னிஸ்லயும் எடுத்தோம். அதற்கப்புறம் மீரா ஜாஸ்மின் அவங்களோட ஒரு பாடல் வரும், அதுவும் கதையோட கலந்த மாதிரியான ஒரு பாட்டு தான், இமை தூதனை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அந்த பாடல் ஃபெர்னியல் பேலஸ்ல அந்த ஒரு மேல்தட்டு வர்க்கத்தினுடைய இசையோட கலந்த மாதிரி ஒரு பாடல் வரும். அப்புறம் கதைக்கு தேவையான ஒரு தீம் சாங் நீயா நீயா அப்படின்னு ஒரு சாங் வரும். இது கதைக்குள்ள அங்கங்க ஒரு 2-3 இடங்கள்ல இந்த பாடலை பிரயோகப்படுத்தியிருக்கோம். அதே போல கிளைமேக்ஸ் சாங் தோழா வானம் தூரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுக்க ஒரு பாசிட்டிவான ஒரு தன்னம்பிக்கையான ஒரு பாடலா அந்த பாடல் வடிவமைச்சிருக்கு. டெக்னீஷியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வித்யாசாகர் சாரோட அடுத்த ஒரு பெரிய சக்தி திரு தோட்டாதரணி. ஏன்னா அந்த படத்துல கிட்டத்தட்ட பீரியட் பிலிம் அப்படிங்கறதால அந்த இடத்துல இருக்கிற எல்லாமே ஒரு சின்ன எழுதுற பேனால இருந்து போடப்பட்ட கப்பல் செட் வரைக்கும் அத்தனையுமே கிரியேட் பண்ணதுதான். எதுவுமே இப்ப கிடைக்காது, எதுவுமே இப்ப இல்ல அப்படிங்கறதால ஒரு புத்தகம் படிக்கணும்னா கூட அந்த அட்டை என்பது அந்த காலகட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய அட்டையா இருக்கணுங்கிறதுல இருந்து எல்லாமே அந்த பீரியடை நினைவுபடுத்துற மாதிரி அவருடைய பெரிய உழைப்பு இந்த படத்துல தோட்டாதரணி சாரனுடைய உழைப்பு என்பது ஒரு பெரிய அசாதாரணமானது. அதே மாதிரி கட்டிங் ஸ்டைல் VT விஜயன் சார் இந்த படத்துல எடிட்டிங் பண்ணி முடிச்சிருக்காரு. அதுலயும் அந்த பீரியட் தன்மை மிஸ் ஆகாம கதைக்கு எந்த விதமான ஓட்டத்தையும் கெடுக்காமல் ரொம்ப அழகா அதே சமயத்துல நவீனத்தன்மையும் அந்த 2ஐயும் கைகோர்க்கிற ஒரு முயற்சி தான் இந்த இளைஞன் திரைப்படத்தினுடைய அழகான பிரமிப்புன்னு கூட சொல்லலாம்.
அந்த விதத்துல விடி விஜயன் சார்னுடைய ஒரு அற்புதமான எடிட்டிங் இந்த படத்துல பெரிய பிளஸ்ஸா இருக்கும். இதெல்லாம் தாண்டி இப்ப நாங்க சிஜி ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சிஜி ஒர்க்ங்கிறது பெரிய அளவுல கிடையாது. ஏன்னா இந்த படத்துல பிரம்மாண்டம் அப்படிங்கறதே எல்லாமே ரியல். எதுவுமே சிஜியால பிரமிக்க வைக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கவே இல்லை. கப்பல்னா அது ரியல் கப்பல் தான். 1000 பேர்னா அந்த இடத்துல 1000 பேர், 2000 பேர்னா 2000 பேர் தான். அந்த மல்டிபிளிகேஷன் பண்ணி பிரமிக்க வைக்கணுங்கிறதுக்காக எதுவுமே பொய்யா புனையல. நிஜமான பிரம்மாண்டத்தை மக்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கறதுல ப்ரொடியூசரும் ரொம்ப தீவிரமா இருந்தாரு. அதனால ரொம்ப கலர் கரெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான வேலைகள் தான் சிஜில நாங்க பண்ணியிருந்தோமே தவிர மற்ற எல்லாமே அந்த பிரம்மாண்டங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் எங்களுக்கு அந்த படம் ப்ரொடியூசர்ஸ் அவங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த முடிக்க முடிஞ்சது. மற்றபடி இந்த திரைப்படத்துல ஒவ்வொருடைய கதாபாத்திரத்திற்கும் ஒரு தனி வலிமை இருக்கு. இப்ப என்னுடைய கேரக்டர் வந்து கார்கி அப்படிங்கிற ஒரு கதாநாயகனா அந்த படத்துல நான் பண்ணியிருக்கேன். ஒரு சும்மா ரொம்ப ஒரு அப்பாவியான இளைஞன், அதற்கப்புறம் ஒரு சின்ன குடும்பத்துல ரொம்ப ஒரு அன்புமிக்க ஒரு இளைஞன், எதையாவது பார்த்தா ஒரு சட்டென பயப்படக்கூடிய ஒரு இளைஞன், அதுக்கப்புறம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய இளைஞன், அதுக்கப்புறம் தலைமை பண்புக்கு வருகிற இளைஞன் அப்படின்னு ஒரு 5-6 பரிணாமங்கள் அந்த கேரக்டருக்குள்ள ஏற்படும். ஆக இந்த பரிணாமங்களை வந்து நடிப்பின் மூலமா வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டம் எனக்கு இருந்தது. நடிப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய கைடன்ஸா கூடவே இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப அக்கறையோட கவனிச்சுக்கிட்டவர் வந்து டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் தான். அவருடைய கவனத்தினுடையும் அவருடைய சொல்லிக் கொடுத்ததன் பேர்லையும் தான் அந்த 5 பரிணாமங்களையும் என்னால கடந்து வர முடிஞ்சது. ஏன்னா இதுல வந்து டயலாக் ஓரியன்ட் படமாக இருந்தாலும் இந்த படத்தினுடைய பெரிய பிளஸ்ஸே வந்து கலைஞர் அவர்களுடைய வசனம். ஆனா அந்த வசனங்கள்ல நிறைய புதுமை. ஏன்னா இதை எழுத ஆரம்பிக்கும் போதே கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்னா, இது வந்து பராசக்தி மனோகரா அந்த மாதிரியான பாணியில இல்லாம இருவர் உள்ளம் அப்படிங்கிற ஒரு படத்துல டயலாக் வந்து ரொம்ப கிறிஸ்பா சின்ன சின்ன 2 வரிகள்ல தெளிப்பா இருக்கும். அந்த மாதிரியான இந்த படத்துக்கு வந்து நான் வசனம் எழுத போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நேற்று நான் சொன்ன மாதிரி 25 நாட்கள்ல 70 சீன்களுக்கான வசனங்களை தொடர்ச்சி அவர் இதே பாணியில தான் எழுதி கொடுத்தாரு. அதனால நீண்ட நெடிய வசனங்கள் அப்படின்னு இருக்காது. ஆனா சின்ன சின்னதா ரொம்ப அழகா இன்னைக்கு இருக்கிற மாதிரி இயல்பா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் பேசிக்கிற மாதிரியான உரைநடை தமிழ்ல தான் இந்த படத்தினுடைய வசனங்கள் நிரம்பி இருக்கு. ஆனா அவருக்குரிய முத்திரைகளும் இல்லாம இல்ல, அங்கங்க பவர்ஃபுல்லான விஷயங்கள் அவர் வந்து அங்கங்க சின்ன சின்ன வெடிமருந்துகள் மாதிரி வச்சிருக்காரு. ரொம்ப அந்த டைலாக்குக்கும் எந்த விதமான இது இல்லாம பண்ணியிருக்காரு. காட்சிகளும் அதே மாதிரிதான். அவருடைய காட்சிகள் கோர்வை திரைக்கதை என்பது ரொம்ப சுவாரஸ்யமா சடசடன்னு நகர்ற மாதிரியான விஷயம் பண்ணியிருக்காரு. அடுத்தது இந்த படத்துல ஒரு பெரிய கேரக்டர் வந்து குஷ்பு அவங்களுக்கு. ஏன்னா இந்த ஒரு அடித்தளமான கதை அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆளுமையிலிருந்து வெளிவர்ற ஒரு கதை. அதனால அவங்களுடைய கதாபாத்திரம் முற்றிலுமா முதல் முறையா அந்த அம்மா கதாபாத்திரத்தை அவங்க நடிச்சிருக்காங்க. அப்படிக்காக ரொம்ப பிரயத்தனப்பட்டு அவங்களுக்கு மேக்கப் எல்லாம் ரொம்ப டிஃபரெண்டா பண்ணி ரொம்ப அழகா அந்த கதாபாத்திரம் அவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்து சுமன் சார் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வில்லனா ராஜநாயகம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த ஷிப்பிங் கம்பெனியினுடைய ஒரு ஓனர். அந்த அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு பகுதியில தான் இந்த கதை என்பது நடக்க ஆரம்பிக்குது. முழுக்க அவர் மேலதான் இந்த கதையானது ஆரம்பத்துல பயணப்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் ஹீரோ மேல கதை என்பது மாறி வரும். சோன் சாருடைய கதாபாத்திரம் சரி, அவருடைய நடிப்பும். நேற்று விழா முடிஞ்சு நாங்க சிஎம் பார்க்க போகும்போது கூட அவர் குறிப்பிட்டு சொன்னார், சுமன் சாருடைய கெட்டப்பு அவர் வந்து குதிரையில வர்ற ஆவேசம் எல்லாம் பார்க்கும்போது ஒரிஜினலான காலகட்டத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அந்த அளவுக்கு சுமன் சாருடைய அந்த பாடி லாங்குவேஜும் சரி, அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவருடைய வசனங்கள் ரொம்ப அற்புதமா அவருடைய பிரயோகங்கள் அமைஞ்சிருக்கு. அடுத்தது நமிதா. இந்த படத்துல வந்து அவங்களை யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க கதாபாத்திரத்தின் பேர் வந்து சேனா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். இந்த சேனாங்கிற நேற்று நிறைய பேருக்கு நான் வந்து விளக்கம் சொன்னேன். ஒரு கைவல்யம் அப்படிங்கிற டெலிகணேஷ் கேரக்டருக்கு வந்து கலைஞர் அவர்கள் பால்ய வயதுல அவரை மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கம்யூனிஸ்ட் தலைவருடைய பெயர். அதே மாதிரி வள்ளியம்மைங்கிறது குஷ்புக்கு வச்ச பேர். அது வந்து திளையாடி வள்ளியம்மையுடைய பேரு. எனக்கான கார்கிங்கிற பேர் வந்து ரஷ்ய எழுத்தாளர் மார்க்சிம் கார்கி. அதே மாதிரி நமிதாவுடைய கேரக்டர் பேரு சேனா. இந்த சேனா பேர் ஏன் வச்சார் அப்படின்னா, மனோகரா படத்துல ஒரு அதாவது ஹீரோக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு வில்லி அப்படின்னா வசந்த சேனை.